ராஜினாமா செய்ய மாட்டேன் என மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்தியா ஜப்பான் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வழிகளை ஆராய்வது குறித்த பேச்சுக்கள். ஹர்தீப் சிங் பூரி தகவல். தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி, ராகுல் காந்திக்கு தவிக தலைவர் விஜய் நன்றி தெரிவித்தார். சென்னை கொளத்தூர் வாக்காளர்களுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் 294 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தல் 2 கட்டங்களாக நடந்தது. 4வது முறையாக ஆட்சியை பிடிக்க திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான மம்தா பானர்ஜி மாநிலம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்தார். பாஜக முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்ற பிரதமர் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைவர்கள் மிக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். இரு கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டிக்கு மத்தியில் வாக்குப்பதிவில் வரலாறு காணாத வகையில் 92.17% ஓட்டுகள் பதிவாகின. இதனிடையே நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. பாஜக 207 தொகுதிகளை கைப்பற்றி அமோக வெற்றியுடன் முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 80 இடங்களை கைப்பற்றி தோல்வியடைந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மம்தா பானர்ஜி, மேற்கு வங்கத்தில் மக்களாட்சி படுகொலை செய்யப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தோற்கவில்லை. மேற்கு வங்க தேர்தலில் ஒன்றிய பாஜக அரசு நேரடியாக இடையூறு செய்தது. வாக்கு எண்ணிக்கை மிகவும் அநீதியான முறையில் நடந்துள்ளது. நிஜ வில்லன் தேர்தல் ஆணையம்தான். பாஜக மட்டுமின்றி தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் நாங்கள் போராடினோம். நீதிமன்றம் கூட எங்களுக்கு நீதி வழங்கவில்லை. மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடத்தப்பட்ட விதம் ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவாலாகும். முதலமைச்சர் பதவியை நான் ராஜினாமா செய்ய மாட்டேன் என்றும் கூறினார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, ஜப்பானின் பிரதிநிதிகள் சபை உறுப்பினரும் லிபரல் டெமோக்ராட்டிக்ஸ் கட்சியின் தலைவருமான ததாயுகி கோபயாஷியை இன்று புதுடெல்லியில் சந்தித்து பேசினார். இந்தியா ஜப்பான் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது, பாதுகாப்பான மற்றும் நிலையான எரிசக்தி எதிர்காலத்திற்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் கப்பல் கட்டும் துறையில் புதிய ஒத்துழைப்பு வழிகளை ஆராய்வது குறித்து விவாதித்ததாக ஹர்தீப் சிங் பூரி கூறினார். எரிசக்தி தன்னிறைவை நோக்கிய தனது லட்சிய பாதையில் இந்தியா முன்னேறி வருவதால் பரஸ்பர நன்மை பயக்கும் கூட்டாண்மைகளுக்கு குறிப்பிடத்தக்க வாய்ப்புகள் உள்ளன என்று அமைச்சர் கூறினார். திரு பூரி தனது சமீபத்திய ஜப்பான் பயணத்தின் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார். மேலும் 1970களில் டோக்கியோவில் ஒரு இளம் தூதரகம் இருந்தது தனது ஆண்டுகளின் அன்புடன் நினைவு கூர்ந்தார். தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி, ராகுல் காந்திக்கு தவிக தலைவர் விஜய் நன்றி தெரிவித்தார். மாநில முன்னேற்றம், மக்களின் நலத்திட்டங்களுக்கான கவனம் செலுத்துவோம் என கூறிய மோடிக்கு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். அரசியலுக்கு அப்பால் தமிழக மக்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தருவோம் என கூறிய ராகுலுக்கு விஜய் தனது நன்றியினை தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் தமக்கு வாக்களித்த கொளத்தூர் மக்களுக்கு மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று நன்றி தெரிவித்தார். அவருடன் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு இருந்தார். ஸ்டாலினை பார்த்தபோது மக்கள் சிலர் கண்ணீர் விட்டனர். அப்போது அவர்களை பார்த்து அழ வேண்டாம் என்றவாறு ஸ்டாலின் செய்கை செய்தார்.